ஹலோ கைஸ், பிடிசி ஃபைனலாக ஒரு டம்ப் வரத்துக்கு மார்க்கெட் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு சின்ன டம்ப் தான். அந்த டம்புக்கு அப்புறம் ஒரு பெரிய பம்ப் வெயிட் பண்ணிட்டு இருக்கு மார்க்கெட்டுக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து நான் டெலிகிராமில் போட்டுட்ருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போகலாம். நீங்கள் மார்க்கெட்டு பிடிசி டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மார்னிங் எப்போவுமே டெய்லி நான் வீடியோ போடுவேன். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டு, பை அண்டு செல்லு எப்படி வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது, எங்கே லிக்விடேஷன் இருக்குது, எல்லா எஜுகேஷனல் பர்பஸும் வீடியோவும் நான் தொடர்ச்சியாக போடுவேன், மார்னிங் போடுவேன். நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிசி அண்டு எத்திரியம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோவுக்கு போகலாம். பிடிசி பார்த்தீங்கன்னா 67,100 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 4 hour டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் போடும்போது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 66,600 அந்த ஏரியாவில் இருந்தது. 66,700 600 அந்த ஏரியாவில் இருந்தது ப்ரைஸு. என்ன சொல்லியிருந்தேன்னா, ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவிலேருந்து கீழே வரும், இல்லைன்னா மேலே உள்ள சின்ன லிக்விடேஷன் இருக்குது அந்த ஏரியா அடிச்சுட்டு கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கீழே இருந்து வரல, இப்போ மேலே போயிட்டு லிக்விடேஷன் எடுத்துகிட்டு. சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ஒன் டே லிக்விடேஷன் இருந்துச்சு. இந்த இடத்துல அதாவது 67,400க்கு மேலே ஒன் டே லிக்விடேஷன் இருந்தது. ஸோ அந்த லிக்விடேஷன் எடுத்துக்காம ஸோ எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வரும், இல்லைனா இங்கேருந்து கீழே வரும்னு சொன்னேன். ஆனால் மேலே போய் லிக்விடேஷன் எடுத்துட்டான். இப்போது ப்ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டு. ஓகேவா. இப்போ ப்ரைஸ் வந்து என்ன ஆயிருக்கு, கீழே வரத்துக்கு ரெடி ஆகிட்டு. ஓகே, எந்த அளவுக்கு வரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். கீழே வந்து ஆல்ரெடி நான் 2 ஏரியா சொல்லியிருந்தேன். இந்த ஏரியா ஒன்று, அதுக்கப்புறம் இந்த ஏரியா ஒன்று, இந்த ஏரியா ஒன்று. சரிங்களா. இப்போ ப்ரைஸ் வந்து எப்படி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, கீழே வரும் ஒரு சின்ன டம்பு, இது ஒரு சின்ன டம்பு தான். அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக 78க்கு போகும். ஓகேவா, ஸ்ட்ரைட்டாக 78 போகும். இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன டம்ப் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டு. சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துக்குன்னா 65,700 ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டுக்கு கீழே வந்து ப்ரைஸ் வரும். ஓகேவா, நான் ட்ரா பண்ணுற பாருங்க. இப்போ இது பிடிசி 4 hourல வச்சுருக்கேன். ஓகேவா. இப்போது இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து கீழே வரும். இந்த சப்போர்ட்டுக்கு கீழே வந்து லிக்விடேஷன் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் லிக்விடேஷன் இருக்கும். ஒன்ஸு இங்கே வந்துட்டு மார்க்கெட் திரும்பிட்டான்னா இங்கேருந்து அப்படியே பம்ப் ஆகிடும், ஸ்ட்ரைட்டாக 78 போயிடும். அப்படி இல்லை இந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டான்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து திரும்புச்சுன்னா, திரும்பும்போது நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். ஸோ அப்படி திரும்பும்போது ஸ்ட்ரைட்டாக வந்து நமக்கு 78 போயிடும். ஓகேவா. ஸோ இந்த 2 வாய்ப்பு இருக்குது பிடிசிக்கு. நல்லா பாருங்கள். ஒன்று 65,700 கீழே லிக்விடேஷன், இந்த ஏரியா லிக்விடேஷன். அப்படி அது மிஸ் ஆச்சுன்னா அடுத்த லிக்விடேஷன் வந்து இந்த ஏரியா. இந்த ஏரியானா 65,000 கீழே உள்ள லிக்விடேஷன் இருக்குது. மேக்ஸிமம் லிக்விடேஷன் வந்து எந்த ஏரியா வரையும் இருக்குதுன்னா 63 வரையும் இருக்கும் லிக்விடேஷன் மேக்ஸிமம். ஓகேவா. மேக்ஸிமம் இந்த 63 வரையும். ரொம்ப போட்டு இழுத்தான்னா இந்த 63. ஆனால் இந்த 63 வந்து ஆல்ரெடி நான் பேசி வச்சுருந்தேன் தான். இந்த 63 ஒரு லிக்விடேஷன் ஏரியா இருக்குது. மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ஒரு சின்ன டம்ப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டம்ப் வந்து இந்த 63 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேவா. ஆனால் அகைன் வந்து 60K கீழே போகுமானா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 60K கீழே வந்து பிடிசிக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா. ஸோ இப்போ வந்து ப்ரைஸு அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. 63 வரையும் போகலாம். அப்படி இல்லைன்னா மேலே ரிஜெக்ட் 64 65 கீழே, இல்லைன்னா 65,000 அந்த ஏரியாவில் மேலே ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா அது ஸ்ட்ரைட்டாக வந்து 78க்கு போயிடும் மார்க்கெட்டு. சரிங்களா. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன டம்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த டம்ப்பு 65லேருந்து 63 வரையும் எங்கே வேணாலும் நமக்கு ரிஜெக்ட் ஆகிட்டு ரிவர்ஸ் வரும். அந்த ரிவர்ஸ்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிடும். ஸோ அந்த மாதிரி ரிவர்சல் வரும்போது நான் வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வந்து இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா, அந்த சின்ன டம்ப் வரும்னு சொன்னல, இந்த 65 கீழே இருந்து 63 வரையும் டம்ப் வரும்னு சொன்னல, இந்த டம்புக்கு இப்போ மார்க்கெட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகேவா. இன்னும் வந்து 2000லேருந்து 5,000 வரையும் டம்பு வந்து மார்க்கெட்டுக்கு இருக்குது பிடிசி மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போக தான் வாய்ப்பு அதிகம். சரியா. ஓகே, இப்போ வந்து எத்திரியம் பார்ப்போம். எத்திரியமில் வந்து நேற்றே வீடியோ போட்டேன். எத்திரியம் ஒரு ஷார்ட் பொசிஷன் சொல்லியிருந்தேன்.
ஸோ ஒன்று இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரும், இல்லைனா இந்த ஒன் டே லிக்விடேஷன் மேலே இருக்குது, இது மேலே உள்ள லிக்விடேஷன் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து கீழே வரும் அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி மேலே ஒரு லிக்விடேஷன் எடுத்துருக்கு, ஒன் டே லிக்விடேஷன் மேலே எடுத்துகிட்டு இப்போ வந்து கீழே வரத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ இப்போது இந்த மார்க்கெட் வந்து அடுத்த லிக்விடேஷன் ஏரியா எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அதாவது 2000க்கு கீழே இருக்குது. ஓகேவா? 2000க்கு கீழே 1920 அதானே, 1920 அந்த ஏரியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் 1700க்கு கிட்ட இருக்குது, 1800 1750 ஸோ அந்த ஏரியாவில் லிக்விடேஷன் இருக்குது. ஆனால் இந்த 1750லாம் பிடிசி எத்திரியம் வரணும்னா, எத்திரியம் வந்து இங்கே பிடிசி வந்து இங்கே 63 வரையும் வந்தால் தான் எத்திரியம் வந்து இந்த 1700லாம் வரும். ஓகேவா? 1750 1800லாம் வரும். இல்லைனா இந்த லிக்விடேஷன் வந்துட்டு மார்க்கெட்டு கிளம்பிடும், 1900 அந்த ஏரியா வரையும் வந்துட்டு மார்க்கெட் வந்து திரும்பிடும். அதே மாதிரி பிடிசியும் திரும்பிடும். இப்போதைக்கு சின்ன டம்ப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த இடத்துல திரும்புதோ அந்த இடத்துல நமக்கு சிக்னல் கொடுக்கும். அந்த மாதிரி கொடுத்துச்சுன்னா நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். அதனால ரெகுலராக வீடியோ போடுறேன். ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களை அந்த லிக்விடேஷன் பேஸ் பண்ணி மார்க்கெட் எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு, அது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். எல்லாமே கரெக்டாக அக்யூரேட்டாக தான் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம டெய்லி மார்க்கெட் எப்படி ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஸ்விங்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி லிக்விடேஷன் ஏரியா எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து இப்போது கீழே வரத்துக்கு ரெடி ஆகிட்டு, எத்திரியும் சரி பிடிசியும் சரி. இப்போ ஒரு சின்ன டம்ப் மட்டும் ஃபைனலாக சொல்கிறேன். பிடிசி வந்து ஒரு 2000லேருந்து 5000 வரைக்கும் கீழே டம்ப் இருக்குது பிடிசி. அதே மாதிரி எத்திரியும் வந்து 1900லேருந்து 1800 வரையும் அல்லது 1750 வரையும் ஒரு டம்ப் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் எங்கே வேணாலும் மார்க்கெட்டை திரும்பலாம். அதே மாதிரி பிடிசியும் 2000லேருந்து 5000 வரையும் டம்ப் இருக்குது. அந்த ஏரியாவில் நடுவில் எங்கே வேணாலும் மார்க்கெட்டு திரும்பலாம். சரிங்களா? இப்போதைக்கு டம்ப் வந்துட்டு தான் திரும்பும். ஏன்னா கீழே லிக்விடேஷன் ஸ்ட்ராங்காக மேக் பண்ணியிருக்கான். ஓகேவா? அதனால் டம்ப் வந்துட்டு தான் திரும்பும். சரிங்களா? இதுதான் என்னுடைய டெக்னிக்கல் அனலைஸு. இந்த எத்திரியமோட லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன், இந்த லிக்விடேஷன் ஏரியா கரெக்டாக அந்த லிக்விடேஷன் ஏரியா பீட் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. இது கூட பார்த்தீங்கன்னா நான் அந்த லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள், அந்த கிளிப் போடுறேன் பாருங்கள். 920 அதுக்கு கீழே லிக்விடேஷன் இருக்கும். இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து அப்படி இல்லை அப்படின்னா மேலே போய் இந்த ஒன் டே லிக்விடேஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து கீழே போவோம். ஓகேவா? ஸோ அதனால் இப்போ மார்க்கெட் வந்து கீழே வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சின்ன டம்ப், அதுக்கப்புறம் ஒரு பிக் பம்ப்பு பிடிசிக்கு இருக்குது. ஓகேவா? பிடிசி பார்த்தீங்கன்னா பிக் பம்ப் இருக்குது, 78 வரையும் பிடிசி போகலாம். அங்கேருந்து தான் அடுத்த லெவல் எப்படி இருக்க போகுதுன்றது நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ ஒன் டேல வைக்கிறோம் பாருங்கள். ஓகேவா? இந்த சின்ன டம்ப் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஸ்ட்ரெயிட்டாக 78 ஏரியா தான். ஸோ இது வரையும் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும். 78 போகும், கீழே வந்துட்டு போகும். சரியா? ஓகேங்களா? ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நாலேஜ் எல்லாமே என்னுடைய ஓன் நாலேஜ் தான். டெக்னிக்கல் அனலைஸ், சைக்காலஜி அனலைஸ் எல்லாமே என்னுடைய ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் நாலேஜ் வச்சுருப்பீங்க. அதை வச்சு இதையும் ஒரு எஜுகேஷன் பர்பஸாக வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.